வாழ்வையும் சாவையும் உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நல்லதையும் கெட்டதையும் உன் கண்ணுக்கு முன்னாடி தான் வச்சிருக்கிறேன். நல்லதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் திணிக்கிறவர் இல்லை நம்ம ஆண்டவர். வாழ்வையும் சாவையும் உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். வாழ்வையும் சாவையும் உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நல்லதையும் கெட்டதையும் உன் கண்ணுக்கு முன்னாடி தான் வச்சிருக்கிறேன். இதில் வாழ்வை தெரிந்து கொள். நீ வாழ்வை தெரிந்து கொண்டினா நீயும் உன் சங்கதியெல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? நல்லதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் திணிக்கிறவர் இல்லை நம்ம ஆண்டவர். நல்லதாகவே இருந்தாலும் சரி, இட் ஷுட் பி யுவர் சாய்ஸ். அது உன்னுடைய தனி தேர்வாக இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். என்றைக்குமே ஆண்டவர் அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்ம மேலே திணிக்கிறதே கிடையாது. அவர் மட்டும் திணிக்கிறவராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தாண்டா நீ போகணும், அப்படி தாண்டா நீ பண்ணணும், அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த ஜாதி இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல, சாதி நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவு காலம் யமகண்டெல்லாம் எதை பேஸ் பண்ணினா ஆண்டவன் தான் தீர்மானிச்சிட்டான், இப்போ இதை செஞ்சினா இதுதான் நடக்கும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டான் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உன்னை இப்படி தான் தீர்மானித்து அனுப்பலை, நல்லதையும் தீமையும் உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சிடுற, இதில் உன்னை சும்மா விடலை, நல்லதை தெரிந்து கொள்ளணும் கூட சொல்லி கொடுத்துட்றேன். வாழ்வையும் சாவியும் கண்ணுக்கு முன்னாடி வச்சிடுறேன், இதில் பர்டிகுலராக வாழ்வை தெரிந்து கொள் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். அது மீறியும் முடிவு எடுக்கிறது உன் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்கிறார். பிரியமான என் நண்பர்களே, இந்த தவக்கால நாட்களில் கொஞ்சம் முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து எடுக்கிற பழக்கத்தை நம்ம உண்படுகிறோம். உண்மையில் இது எனக்கு நல்லது தானா? இது வெறும் வெளியரங்கமான என்னுடைய உடல் ஆசையையும் என்னுடைய இச்சை நிறைந்த பார்வையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எனக்கு இருக்கிற பெருமையை மட்டுமே தூண்டுற ஒரு காரியமாக இருக்குதா, இல்லை உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த மாண்பையும் மேன்மையையும் நான் இன்னும் வளர்க்குறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்க ஆண்டவரே நமக்கு ஞானத்தையும் நமக்கு அறிவையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தவ நாட்கள் ஜெபிச்சு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நம்புவோம்.